தமிழில் இணைந்த அனைத்து நல் உள்ளங்களுக்கும் அன்பான வணக்கம். ஸோ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மொபைல் ஃபோட்டோஷாப் ஆப்பில் இருக்கக்கூடிய பேசிக்கான டூல்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் 2 வீடியோஸ் இதே டாபிக் ரிலேட்டடாக போட்டிருந்தோம். ஸோ அந்த வீடியோஸ்லாம் பார்த்தீங்கன்னா பிஎஸ்எம் அப்படின்ற ஒரு ஆப்பில் தான் நான் சொல்லியிருந்தேன். ஸோ ஃபோட்டோஷாப் அப்படியே க்ளோன் பண்ணி ஃப்ரீயாக யூஸ் பண்ணுற மாதிரி மொபைல் வெர்ஷன் கொடுத்துருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் டுட்டோரியலை ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ என்ன ரீசன் தெரியல, அந்த ஆப்பை ப்ளே ஸ்டோர்லேருந்து ரிமூவ் பண்ணிட்டாங்க. அதனாலுமே ப்ரீவியஸ் வீடியோஸ் நீங்கள் பார்த்துருந்தீங்க அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறதா சொல்லியிருப்பேன். ஆனால் லிங்க் இருந்திருக்காது. ஸோ இதான் ரீசன். ஸோ இந்த வீடியோவில் நம்ம சேம் அதே மாதிரியான ஒரு ஆப்பில் தான் அடுத்த சீரியஸ் எல்லாமே கண்டினியூ பண்ண போகிறோம். ஸோ இந்த ஆப்போட நேம் பார்த்திங்க அப்படின்னா ஃபோட்டோபே. இந்த ஆப்போட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். கண்டிப்பாக டவுன்லோட் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணலாம். பிஎஸ்எம் ஆப்பில் என்னென்ன ஆப்ஷன்ஸ் எல்லாம் இருந்துச்சோ அது எல்லாமே அப்படியே இந்த ஆப்லேயுமே இருக்குது. ஸோ டைரெக்டாக நீங்கள் இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ண வேண்டியதான். ஓகே, இதில் சின்ன சின்ன ஆப்ஷன்ஸ் ஒரு சில இது சேஞ்ச் ஆகிருக்கு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதில் நீங்கள் ஃபைல் அப்படின்ற ஆப்ஷனில் போய்ட்டு தான் ப்ராஜெக்ட் க்ரியேட் பண்ணுவீங்க. உங்களுக்கு ஓப்பன் பண்ணோடனே இங்கே நியூ ப்ராஜெக்ட் அப்படின்ற ஆப்ஷன் கொடுத்துட்டாங்க. ஸோ இதை கிளிக் பண்ணி நான் அந்த வீடியோவில் என்னென்னலாம் சொன்னனோ அது எல்லா ஆப்ஷனுமே இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு வேணுன்ற சைஸில் நீங்கள் புதுசாக ஒரு லே அவுட் க்ரியேட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி மேலே இருக்கக்கூடிய அந்த ஃபைல் அப்படின்றதில் கிளிக் பண்ணி நீங்கள் கேலரியிலேருந்து ஓப்பன் பண்ணுற மாதிரி நான் அந்த ஆப்பில் சொல்லியிருப்பேன். ஸோ இங்கே இருக்கக்கூடிய அந்த ஓப்பன் அப்படின்னு சொல்லி கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு யூஆர்எல் கொடுத்து சர்ச் பண்ணுற மாதிரியும் இல்லை கேலரியிலேருந்து ஃபோட்டோ எடுத்து யூஸ் பண்ணுற மாதிரியும் கொடுக்கல. கேமரா யூஸ் பண்ணி ஃபோட்டோ எடுக்கிற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் நீங்கள் ஃபைல் அப்படின்ற ஆப்ஷனுக்கு போகாமல் டைரெக்டாக நீங்கள் கீழே இருக்கக்கூடிய அந்த ஆப்ஷன்லேயே போய்ட்டு நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ நான் புதுசாக ஒரு இமேஜ் ஆட் பண்ணி காமிக்கிறேன். ஸோ கீழே பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஃப்ரம் கம்ப்யூட்டர் அப்படின்னு இருக்கு இல்லையா, இதை கொடுத்தீங்கன்னா தான் நீங்கள் கேலரியில் இருக்கக்கூடிய ஃபோட்டோஸ் ஆட் பண்ண முடியும். ஸோ நான் அதை கிளிக் பண்ணி சாம்பிளுக்கு ஒரு ஃபோட்டோ ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோட்டோ ஆட் பண்ணியாச்சு. நம்ம ப்ரீவியஸ் வீடியோவில் ஒரு 4 டூல் பார்த்துருப்போம். ஸோ அந்த வீடியோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் தரேன், செக் பண்ணி பாருங்கள். இல்லை மேலே ஐ பட்டன் கொடுக்குறேன், அதை கிளிக் பண்ணி கூட நீங்கள் அந்த வீடியோ பார்த்துக்கலாம். ஸோ இன்னும் இருக்கக்கூடிய பேலன்ஸ் டூல் எல்லாமே நான் ஒரு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஸோ அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய டூல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிராப் டூல். ஸோ இந்த டூலை நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் வச்சுருக்கக்கூடிய ஃபோட்டோவில் எந்த இடத்த கிராப் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த இடத்த இந்த மாதிரி ட்ராக் பண்ணி செலக்ட் பண்ணிக்கலாம். நீங்கள் செலக்ட் பண்ண அந்த இடம் செலக்ட் ஆகிடும். ஸோ டபுள் டேப் பண்ணிங்கன்னா அந்த இடம் மட்டும் இந்த மாதிரி கட் ஆகிடும், அதாவது கிராப் ஆகிடும். ஸோ கிராப் டூலை யூஸ் பண்ணி நீங்கள் இந்த மாதிரி உங்களோட ஃபோட்டோஸை வேணுன்ற சைஸில் நீங்கள் கிராப் பண்ணிக்கலாம். ஸோ நான் ப்ரீவியஸ் வீடியோவிலே சொல்லியிருப்பேன், நீங்கள் ஒரு எடிட் பண்ணுறீங்க, அதில் ஏதோ மிஸ்டேக் பண்ணிட்டீங்க அப்படின்னா அது அகைன் ரிட்டன் கொண்டு வரணும் அப்படின்னா மேலே எடிட் ஆப்ஷனில் போய்ட்டு அண்டு கொடுத்தீங்கன்னா அது கேன்சல் ஆகிடும், பழைய மாதிரி வந்துடும். அண்டு அப்படின்றது கடைசியாக நீங்கள் பண்ண ஸ்டெப் மட்டும்தான் கேன்சல் ஆகும். ஸோ இது ஒரு 4 தடவை நீங்கள் மிஸ்டேக் பண்ணியிருக்கீங்க, 4 தடவை பண்ண ஆப்ஷன்லாம் கேன்சல் பண்ண அப்படின்னா ஸ்டெப் பேக்வேர்டு அப்படின்றத கொடுக்கணும். இல்லை நீங்கள் அண்டு பண்ணதை அகைன் கொண்டு வரணும்னா ஸ்டெப் ஃபார்வேர்டு அப்படின்னு கொடுத்தீங்கன்னா அகைன் வந்துடும். ஸோ ஓகேங்களா. ஸோ இந்த ஆப்ஷனை நீங்கள் அடிக்கடி யூஸ் பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ அடுத்து பார்க்கக்கூடிய ஆப்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹீலிங் டூல். ஸோ இது கண்டிப்பாக எல்லாருக்குமே தெரியும். மொபைல்லே நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இந்த பியூட்டி ப்ளஸ் BS12 இது போல் ஆப்லாம் கொடுத்துருப்பாங்க. முகத்தில் இருக்கக்கூடிய அந்த சின்ன சின்ன முகப்பரு அதெல்லாம் ரிமூவ் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுவோம். ஸோ அதே மாதிரி தான் இந்த டூல். ஸோ நீங்கள் ஃபோட்டோ இந்த டூலை செலக்ட் பண்ணிவிட்டு எந்த இடத்த டச் பண்ணுறீங்களோ அந்த இடம் ஆட்டோமேட்டிக்காக அங்கே இருக்கக்கூடிய பிம்பிள்ஸ்லாம் கிளியர் ஆகிடும். ஸோ நான் உங்களுக்கு கொஞ்சம் ஜூம் பண்ணி அதை பண்ணி காமிக்கிறேன். ஸோ இதில் இந்த ஃபோட்டோ கொஞ்சம் கிளாரிட்டி கம்மியாக தான் இருக்குது, நான் ரிமூவ் பண்ணாலுமே தெரியாது. ஸோ இப்போ நான் எக்ஸாம்பிளுக்கு இந்த இடம் மார்க் பண்ணுறேன் அப்படின்னா ஸோ அந்த இடம் பார்த்திங்க அப்படின்னா ஒரு மாதிரி எரேஸ் ஆகிடுச்சு. ஸோ இது மாதிரி பிம்பிள்ஸ் எந்த இடத்துல இருக்கோ அதை நீங்கள் இது பண்ணி ரிமூவ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. ஸோ அடுத்து இருக்க டூல் பார்த்திங்கன்னா ப்ரஷ் டூல். ஸோ அதெல்லாம் சிம்பிள் பேசிக்கான டூல் தான். ஸோ நீங்கள் அதை கிளிக் பண்ணி செக் பண்ணி பாருங்கள். இது மாதிரி ட்ராப் பண்ணுறதா இருந்தால் அது மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு அடுத்தது நம்ம பார்க்கக்கூடிய ஒரு முக்கியமான டூல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா க்ளோன் டூல். ஸோ இங்கே க்ளோன் ஸ்டாம்ப் இருக்குது பாருங்கள். ஸோ இது தான் க்ளோன் டூல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதை நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு ஒரே ஃபோட்டோவை நீங்கள் க்ளோன் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் பண்ணுறேன் பாருங்கள். ஸோ க்ளோன் டூலை கிளிக் பண்ணதுக்கப்புறம் சைடில் பார்த்திங்க அப்படின்னா குட்டி ஏரோ மார்க் இருக்குது பாருங்கள். அந்த ஏரோ மார்க்கை கிளிக் பண்ணி நீங்கள் அந்த டூலுக்கான சைஸை இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம், ஸ்டார்டிங்கில் செட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இப்போது அதே மாதிரி டிஃப்ரெண்ட் ஸ்டைல்ஸும் கொடுத்துருப்பாங்க. ஹார்ட்னஸ் கூட நீங்கள் கம்மி பண்ணிக்கலாம் எந்த மாதிரி க்ளோன் ஆகணும் அப்படின்ட்டு. ஸோ சைஸை நீங்கள் இன்க்ரீஸ் டிக்ரீஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் க்ளோனை செலக்ட் பண்ணதுக்கப்புறம்
நம்ம அந்த பிஎஸ்எம் ஆப்பில் வந்து நான் சொல்லியிருப்பேன் குட்டி கீபோர்டு வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அது உங்களுக்கு இந்த இடத்துல இருக்கும். அதை கிளிக் பண்ணி ஆல்ட் அப்படின்றத வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு இந்த ஃபோட்டோவில் நீங்கள் எந்த இடத்த க்ளோன் பண்ணணுன்னு நினைக்கிறீங்களோ அந்த இடத்த வந்து டச் பண்ணிவிட்டு அகைன் அந்த கீபேடை கிளிக் பண்ணிவிட்டு ஆல்ட்டை வந்து ரிமூவ் பண்ணி விட்டுருங்க. சைடில் நம்ம வந்து ட்ராக் பண்ணோம், அதாவது ட்ரா பண்ணோம் அப்படின்னா, அதாவது விரலை வச்சு லைட்டாக மூவ் பண்ணோம் அப்படின்னா அந்த க்ளோன் வந்து ஆகிட்டே இருக்கும். ஸோ இங்கே அந்த ஒயிட் கலர் காமிக்குது பாருங்கள். ஸோ இந்த இடத்துல ஃபோட்டோவில் சின்னதாக ஒரு ப்ளஸ் மாதிரி உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல. ஸோ அந்த ப்ளஸ் வந்து ஃபோட்டோவில் எந்த இடத்துல இருக்கோ அந்த இடம் தான் உங்களுக்கு வந்து க்ளோன் ஆகும். மைனூட்டாக தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ பார்த்துக்கோங்க. ஸோ இது மாதிரி நீங்கள் ஃபோட்டோவை க்ளோன் பண்ணணுன்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி டூல் யூஸ் பண்ணி க்ளோன் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம அந்த ப்ரஷ்ஷு சைஸ் நான் வந்து ஸ்டார்டிங்கில் சொன்னேன் இல்லையா, அதை நீங்கள் வந்து சைஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கூடும். இன்னும் கொஞ்சம் பெரிய சைஸில் நீங்கள் வந்து உங்களோட ஃபோட்டோவை ஈஸியாக வந்து க்ளோன் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் 91 வந்து செட் பண்ணியிருக்கேன். ஸோ 91 செட் பண்ணதுக்கப்புறம் அந்த சர்க்கிள் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ எந்த அளவுக்கு அது வந்து பெருசாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா முன்னை விட கொஞ்சம் வேகமாக அந்த வந்து க்ளோனிங் வந்து ஈஸியாக நமக்கு வந்து நடக்குது. ஸோ பார்த்திங்கனாலே தெரியும். ஸோ இந்த மாதிரி அந்த ப்ரஷ் சைஸை நீங்கள் வந்து இன்க்ரீஸ் பண்ணி இல்லை டிக்ரீஸ் பண்ணிக்கூடும் இந்த க்ளோனிங்கை வந்து டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸில் நீங்கள் வந்து பண்ணிக்கலாம். ஸோ நான் இதெல்லாமே அன்டூ பண்ணிடுறேன். ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்கக்கூடிய டூல் வந்து எரேசர் டூல். ஸோ அதை வந்து செலக்ட் பண்ணிவிட்டு ஃபோட்டோவில் நீங்கள் எந்த இடத்த இந்த மாதிரி ரிமூவ் பண்ணணும், ட்ரான்ஸ்பரண்ட்டாக சேஞ்ச் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த இடத்துல ட்ரா பண்ணிங்கனாலே சேஞ்ச் ஆகும். அதேமாதிரி ஸ்மூத்னஸ் அப்படின்றதில் போய்ட்டு நீங்கள் வேல்யூஸ் வந்து செட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த ரிமூவ் பண்ணிங்க அப்படின்னா அந்த ட்ரான்ஸ்பரண்ட்டாக இருக்கிறோட அந்த ஒப்பாசிட்டி, அதாவது ஸ்மூத்னஸ் வந்து கொஞ்சம் கம்மியாகவும் அதிகமாகவும் இருக்கும். ஸோ நீங்கள் வந்து செட் பண்ணி கூட நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ எந்த இடத்த வேணாலும் நீங்கள் இந்த மாதிரி எரேஸ் பண்ணிக்கலாம் ஃபோட்டோவில் தேவையில்லாத இடங்களில். ஸோ ஓகேங்களா. இதுக்கப்புறம் வேறு என்ன டூல் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கீழே இருக்கிறது வந்து அந்த நம்ம வந்து கிரேடியன்ட் கலர் சொல்லுவோம் இல்லையா. ஸோ டுவல் கலர் அந்த மாதிரி நம்ம வந்து பேனர் டிசைனுக்கெலாம் இது வந்து யூஸ் பண்ணுவோம். ஸோ இங்கே வந்து ஸ்டைல்லாம் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை நீங்கள் வந்து செக் பண்ணி பாருங்கள். கலரு நீங்கள் வந்து டிஃப்ரெண்ட் கலர் டுவல் கலர் செலக்ட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி சும்மா ட்ராக் பண்ணிங்க ஸ்க்ரீனில் அப்படின்னாலே இந்த மாதிரி உங்களுக்கு கலர் வந்து செட் ஆகும். அதுக்கப்புறம் இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா ப்ளர்ரு, ஷார்பன், ஸோ அந்த டூல். அதுக்கப்புறம் கடைசியாக இருக்கிறது பார்த்திங்கன்னா டெக்ஸ்ட்டு டீ அப்படின்றது இல்லையா, அதுதான் வந்து நமக்கான டெக்ஸ்ட்டு டூல். ஸோ அதை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து டெக்ஸ்ட் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ டெக்ஸ்ட் ஆட் பண்ணக்குள்ளே ஃபாண்ட்டு கலர் சூஸ் பண்ணிக்கலாம். அது மாதிரி சின்ன ஆப்ஷன்ஸ் எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நான் இப்போது அதை வந்து கிளிக் பண்ணி காமிக்கிறேன். ஸோ இப்போ நான் என்னோடய நேமை வந்து டைப் பண்ணுறேன். ஸோ டைப் பண்ணி முடித்ததுக்கப்புறம் நம்ம வந்து இந்த மாதிரி கீபேடை வந்து ஃப்ளோட்டிங் டைப்பில் வந்து மாற்றிக்கிட்டிங்கன்னா தான் இந்த ஆப்பில் வந்து கொஞ்சம் நல்லா ஈஸியாக எடிட் பண்ண முடியும். ஸோ அது மாதிரி மாற்றிக்கோங்க. ஸோ நான் என்னோடய நேம் வந்து டைப் பண்ணிக்கிறேன். டைப் பண்ணிவிட்டு மேலே டிக் மார்க் இருக்குல்ல, அது கொடுத்தோம் அப்படின்னா அந்த நேம் வந்து ஆட் ஆகிடும். ஸோ இப்போது மூவ் டூலை யூஸ் பண்ணி இதை எங்கே மூவ் பண்ணி வைக்கணும்னு நினைக்கிறோமோ அந்த இடத்துல மூவ் பண்ணி வச்சுக்கலாம். சப்போஸ் இதில் நீங்கள் ஏதாவது சேஞ்சஸ் வந்து அந்த ஸ்டைலு, கலர் இதெல்லாம் வந்து மாற்றணும் அப்படின்னா அந்த டெக்ஸ்ட்டை அகைன் டச் பண்ணிவிட்டு அந்த நேம் ஆட் பண்ணியிருக்கீங்க இல்லையா, அதை டபுள் டேப் பண்ணிங்கன்னா எடிட் ஆப்ஷன் வந்துடும். ஸோ அதில் போய்ட்டு மேலே அந்த ஏரோ மார்க் இருக்குது இல்லையா, அதெல்லாம் கிளிக் பண்ணி உங்களோட ஃபாண்ட் ஸ்டைலை வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். புதுசாக ஏதாவது ஃபாண்ட் ஆட் பண்ணுறதா இருந்தாலும் லோட் ஆப்ஷனில் போய்ட்டு ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ஃபாண்ட்டோட சைஸு, கலரு, அலைன் ஆப்ஷன், ஸோ இதெல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க. செக் பண்ணி பாருங்கள். அடுத்தது பென் டூல். ஸோ இது வந்து ரெக்டாங்கிள், எலிப்ஸ், ஷேப் ஏதாவது ஆட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி ஆட் பண்ணலாம். ஸோ அதுக்கப்புறம் ஹேண்ட் டூல். அதுக்கு அடுத்ததாக இருக்கிறது பார்த்திங்க அப்படின்னா ஜூம் இன், ஜூம் அவுட், எப்படி சொல்கிறது, ஜூம் டூல் அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ இது வந்து யூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் ஃபோட்டோவை எவ்வளோ வேணாலும் ஜூம் பண்ணிக்கலாங்க. ஸோ இந்த டூலை வந்து கிளிக் பண்ணிவிட்டு மேலே ப்ளஸ் சிம்பிள் இருக்கும். ஸோ அதை டச் பண்ணிவிட்டு ஸ்க்ரீனில் நீங்கள் ஒவ்வொரு தடையும் டேப் பண்ண அது வந்து ஜூம் ஆகும். மைனஸை செலக்ட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி டேப் பண்ணிட்டே இருந்தீங்க அப்படின்னா அது வந்து சைஸ் வந்து மினிமைஸ் ஆகிட்டே இருக்கும். பாருங்கள் எந்த அளவுக்கு மினிமைஸ் ஆகிடுச்சு. ப்ளஸ் அகைன் கிளிக் பண்ணிவிட்டு இந்த மாதிரி டேப் பண்ணிங்கன்னா ஒரு பிக்சலையும் நீங்கள் வந்து கிளியராக வந்து பார்த்து அதில் என்னென்ன சேஞ்சஸ் எடிட் பண்ணணும் அதெல்லாம் பண்ணிக்கலாம். ஸோ அவ்வளோதான். இருக்கக்கூடிய டூல்ஸ் எல்லாமே மோஸ்ட்லி வந்து பார்த்துட்டோம், பேசிக்கான டூல்ஸ் எல்லாமே. ஸோ ப்ரீவியஸ் வீடியோலையும் ஃபஸ்ட்டு ஒரு ரொம்ப இம்பார்ட்டண்டான டூல்ஸ் எல்லாமே வந்து பார்த்துருப்போம். அந்த வீடியோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் தரேன், செக் பண்ணி பாருங்கள். ஸோ அவ்வளோதான், வீடியோ வந்து முடிஞ்சிருச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். அவங்களையும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். நீங்களும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ சீக்கிரமே இன்னொரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.